என்னென்ன அறிகுறிகள் சார் இருக்கும்? இந்த விட்டமின் டி குறைபாடுனா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல் இம்பார்ட்டன்ட்டா வந்து ஏர்லியா வந்து ரொம்ப காமனா இருக்கிறது வந்து நீங்க விட்டமின் டி குறைபாடுனால வருதுன்னே தெரியாது அந்த மாரி அறிகுறி. எக்ஸாம்பிள் டயர்டா இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூடு லோவா இருக்கு. முடி கொட்டிக்கிட்டே இருக்கு. ஏன்னே தெரியல. இந்த மாரி அறிகுறிகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காமனா வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து யாருக்கும் அத கண்டுக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அடுத்த ஸ்டெப் என்ன ஆரம்பிக்கும்னா, கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் தசைங்கலாம் வலிக்க ஆரம்பிக்குது. எலும்புலாம் பெயினா இருக்கு. மசில் வீக்னஸ், தசைங்க உடனே உடனே புடிச்சுக்குது. திடீர்னு நடந்தாலே கிராம்ப் ஆயிடுச்சு, ட்விஸ்ட் ஆயிடுச்சு, புடிச்சுக்கிச்சு இப்படின்றாங்களே இதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு வர ஆரம்பிச்சிருது. இப்பயும் கண்டுக்காம விடும்போது இன்னும் கொஞ்சம் நாள் போகும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டேஜ்க்கு போகும்போது தான் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற மாரி. அதாவது போனில் கால்சியம் மற்றும் விட்டமின் டி டென்சிட்டி மிக குறைவா போகும்போது ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படுது. அப்ப அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படும்போது அவனுக்கு வந்து எலும்பு முறிவு ஈஸியா ஃப்ராக்சர் ஆயிடுது. இப்ப நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. பாட்டி பெட்லேருந்து கீழ விழுந்திருக்கும். டப்புன்னு பார்த்தா எலும்பு உடைஞ்சிட்டு இருக்கும். ஒரு தாத்தா திடீர்னு தடுக்கி கீழ விழுவாரு, எலும்பு உடைஞ்சிரும். ஏன்னா அவங்க எலும்பெல்லாம் அவ்வளோ வீக்கா இருக்கு. ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ இந்த விட்டமின் டி குறைபாடுகள்னால எலும்புகள் எவ்வளவு வீக் ஆகுதுன்னு நீங்க யோசிக்கணும். ஓகேங்களா?